ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கத்திக்கிட்டு இருந்தாங்க. நிக்கி வெளியே போயிட்டான்டா, தூக்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. நானும் தூக்கிட்டு உள்ளே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டு உள்ளே வந்து அவனை அடி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா அவங்கன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்கே வரு நீ அவன் கூட சேராத அப்படின்னு அவனை வையாமல் எண்ணெயை வைகிறாங்க. அதுக்கப்புறம் நீ தானே கதவை திறந்தன்னு சொல்லி எண்ணெய் அடிக்க வராங்க. வா சாப்பிடுவோன்னு சொல்லி நீ உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் சுட சுட இட்லி அவிச்சு வச்சாங்க. என்னம்மா நீங்கள் மாவு அரைச்சிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னைக்கிடா மாவு அரைச்சேன், கடையில் 10 ரூபாய்க்கு மாவு தாண்டா வாங்கினேன் அப்படின்னாங்க. கடையில் வாங்கின மாவு அம்மா இவ்வளோ பூ போல் இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாண்டா மாவு நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னம்மா நீ பெய்கிற மழை உனக்கு தான் அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்றைக்குமே புளிச்ச மாவு வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி எந்த கடையில் வாங்கினது தெரியல, மாவு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. என்னம்மா தொட்டுக்கடை வச்சுருக்கீங்க கேட்டதுக்கு, மழை பெய்யுதில் சுட சுட தக்காளி சட்னி வச்சுருக்கேன்டா, இட்லிக்கு சுட நல்லா இருக்கும்டா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வச்சாங்க. வாயில் உரப்பு. எங்கள் அம்மாவை நான் ஒரு முறைச்சேன். என்னம்மா இவ்வளோ உரப்பாக வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு, இட்லிக்கு இதாண்டா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கொஞ்சோண்டி நல்லெண்ணெய் ஊற்றுக்குமான்னு சொல்லி கேட்டதுக்கு, நல்லெண்ணெய் விற்கிற விலைக்கு நல்லெண்ணெயா, பேசாமல் ஊற்றி சாப்பிடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் முக்கி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட். அம்மா கையில் சாப்பிட்றதே அது ஒரு தனி